Hi friends, Smart TVல internal storage issue எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு என்கிட்ட நிறைய பேர் டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணலான்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிள் ஸ்டெப் தான். நீங்கள் ஏதாவது புதுசாக ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணணுன்னு நினைக்கிறீங்கன்னா உங்களோட டிவியில் ஸ்டோரேஜ் இல்லை அப்படின்னு உங்களுக்கு காமிக்கும். அது ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் டிவியில் ஸ்டோரேஜ் எந்த அளவுக்கு இருக்குது, சஃபிஷியண்ட்டாக இருக்கா இல்லையான்னு நீங்கள் ஃபஸ்ட்டு செட்டிங்கில் போயிட்டு பார்த்துக்கலாம். செட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் அண்ட் ரீசெட்னு இருக்கு இல்லையா, அங்கே போய் கிளிக் பண்ணி பாருங்கள். என்னோட இன்டர்னல் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 11 இருக்குது டோட்டல் ஸ்பேஸு. இதற்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா எதில் அதிகமாக ஸ்டோரேஜ் இருக்குதுன்னு உங்களுக்கு காமிக்கும். ஸோ அப்படி இருந்தாலுமே அந்த 3.1 GB வந்து எனக்கு ஆப்ஸில் நிறைய இருக்குது. ஸோ நான் அதையும் வந்து க்ளீன் பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியில் வந்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டிவி கார்டுன்னு இருக்கும் இல்லையா, டிவி கார்டுன்னு இருக்கு இல்லையா, இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு க்ளீன் ஜங்க்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. சிம்பிள் க்ளீனப் மட்டும் கிளிக் பண்ணி கொடுத்துக்கோங்க. இந்த க்ளீன் ஜங்க்குள்ளே போயிட்டு சிம்பிள் க்ளீனப் கொடுத்தாலே போதும். தேவையில்லாத ஜங்க் ஃபைல்லாம் க்ளீன் ஆகிட்டு உங்களுக்கு நிறைய மெமரி கிடைக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் முடிஞ்ச வரைக்கும் சால்வ் பண்ணுறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.